வணக்கம் நண்பர்களே! இது டெக் தெரபி தமிழ். நான் செல்வ கணபதி. இன்னைக்கு வீடியோல லேட்டஸ்ட்டா வந்திருக்க Facebook அப்டேட் மூலம் 3D ஃபோட்டோவ எப்படி அப்லோட் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். Facebookல வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட் மூலம் நீங்க ஈஸியாவே 3D ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு Facebook அப்டேட் பண்ணிங்கன்னா, அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கீழே ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இதில் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா மட்டும் 3Dன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் அது 3Dங்கிறத டச் பண்ணி நீங்கள் உங்கள் 3D எந்த ஃபோட்டோ 3Dயாக மாற்றணுமோ அதை அப்லோட் பண்ணிக்கலாம். இதுவே iOS யூஸராக இருந்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணுமோ 3Dயாக மாற்றணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி டன் கொடுங்க. நான் இப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. எடிட், மேக் 3Dன்னு சொல்லிட்டு. மேக் 3Dயை டச் பண்ணால் என்னோடய ஃபோட்டோ 3Dயாக க்ரியேட் ஆகிரும். க்ரியேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நார்மலாக பார்க்கவே தெரியும் இது ஃபோட்டோ 3Dயாக மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இதை போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை பார்த்துக்கலாம். நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே நீங்களே இதில் பார்க்கலாம். இதுக்குள்ள உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ரொட்டேட் பண்ணி பார்க்கலே உங்களுக்கு நார்மல் ஃபோட்டோவுக்கும் 3D ஃபோட்டோவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்க லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கும் பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.